நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் சீன மாணவர்கள் இணைவது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ட்ரம்ப் அரசின் கீழ் அமெரிக்க வெளியுறவுத்துறை உள்நாட்டு பாதுகாப்பு துறையுடன் இணைந்து சீன மாணவர்களுக்கான விசாக்களை ரத்து செய்தது. ஆனால் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்க சீன மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் கூறுகையில், சீன மாணவர்களை அமெரிக்கா வர அனுமதிக்க போகிறோம். 6 லட்சம் சீன மாணவர்கள் அனுமதிக்கப்படுவர். இது மிகவும் முக்கியமானது. அமெரிக்கா சீனாவுடன் இணைந்து செயல்பட போகிறது என்று கூறினார். மேலும் உலகின் 2 பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் சீன மாணவர்களை பாதிக்காது என்றும் அவர்கள் அமெரிக்காவில் படிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ட்ரம்ப் உறுதியளித்தார். சீன மக்களின் விசா விண்ணப்பங்களின் மீதான ஆய்வை தீவிரப்படுத்த விசா நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ள இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ கூறியிருந்தார். ஆனால் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அதற்கு முற்றிலும் மாறாக அமைந்துள்ளது. குறிப்பாக இந்தியா, சீனா ஆகிய 2 நாடுகளின் உறவு மேம்பட்டு வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு கவனம் பெற்றுள்ளது.